விமான நிலையத்தினுடைய 23வது ரன்வேல தயாராக இருக்கிறது விமானம். இந்த விமானத்தை பொறுத்தவரை ரன்வேல கிளம்புவதற்கு முன்பாக, அதாவது 0 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து அது ரீச் ஆகிற மேக்சிமம் ஸ்பீடை அட்டைன் பண்ற அந்த 300 கிலோமீட்டர் வேகத்தை அட்டைன் பண்றதுக்குள்ளேயும் 5 விதமான கட்டமாக அது பயணிக்கிறது. ஒவ்வொரு கட்டமாக பார்க்கலாம். முதல்ல விமானம் கிளம்பியவுடன் செல்லக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது இனிஷியல் டாக்ஸி ஸ்பீடு என்று கூறுகிறார்கள். டாக்ஸி வேகம் 37 முதல் 55 கிலோமீட்டர்ல முன்னையில விமானம் மெதுவாக அந்த 0 ஸ்பீட்ல இருந்து அட்டைன் ஆகி அப்படியே கிளம்பி போகுது. இரண்டாவது கட்டத்தை நிறுத்தும் போது அந்த ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது 185 முதல் 280 கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கிறது. இதை டேக் ஆஃப் ரோல் என அழைக்கிறார்கள், டெக்னிக்கல் டேமா. அடுத்து மூன்றாவது கட்டத்தை பற்றி பார்க்கலாம். மூன்றாவது கட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். V1 ஸ்பீட் என கூறுகிறார்கள். அதாவது மணிக்கு 280 கிலோமீட்டர் இருந்து 315 கிலோமீட்டர் வேகத்துல புல்லட்ரி வேகத்துல வந்து இந்த பிளைட் ரன்வேல அவ்வளவு ஸ்பீடா போகுது. இந்த தருணத்துல பைலட் நினைச்சா கூட இந்த விமானத்தை நிறுத்த முடியாது. V1 ஸ்பீடை வந்து விமானம் அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு பறப்பதுதான் அடுத்த கட்டம், மூன்றாவதாக இருக்கக்கூடிய தருணம். இதனால் VR ஸ்பீட் என கூறுகிறார்கள், ரொட்டேஷனல் ஸ்பீட். விமானம் மேலும் தொடங்கும் அந்த தருணம். ரன்வேல இருந்து விமானம் வந்து இதுவரைக்கும் கிடைமட்டமாக சென்றது. இனிமேல் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக செங்குத்தாக செல்ல போகுது. 10 முதல் 15 டிகிரி ஆங்கிள் இது போன்ற வேகம் தொடங்கும். அடுத்ததாக இறுதியாக செல்லக்கூடிய அந்த வேகம் இனிஷியல் ஸ்பின் ஸ்பீட் என கூறுகிறார்கள். மணிக்கு 370 கிலோமீட்டர் வரையும் செல்லும். விமானம் மேலெழுப்ப தொடங்கும். அந்த விமானத்தினுடைய வீல்கள் மறக்கப்படும். அந்த இறக்கைகள் தான் ரொம்ப முக்கியம் விமானத்தை பொறுத்தவரை. இந்த விமானத்தினுடைய வீழ்ச்சி உள்ள போறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த இறக்கைகளுடைய கோணம் மாறும். அந்த இறக்கைகள் பொதுவாக வந்து கிடைமட்டமாக இருக்க வேண்டும். கிடைமட்டமாக இருந்தால்தான் அதனால் மேல இருக்க முடியும். ஆனா ரன்வேல சொல்லும்போது அந்த இறக்கைகளை பொறுத்தவரை செங்குத்தாக இருக்கும். அந்த பிளாட் வந்து செங்குத்தான ஒரு கோணத்துல இருக்கும். அந்த செங்குத்தான கோணத்திலிருந்து கிடைமட்டமாக மாற வேண்டும். அந்த கிடைமட்டமாக மாறினால்தான் விமானம் மேல் இருக்க முடியும். இதுதான் பெர்னோலி தீரம் என ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க. இந்த பெர்னோலி தீரத்தினுடைய அடிப்படையில் தான் விமானம் செல்கிறது. விமானத்தினுடைய இறக்கைகள்ல செல்லக்கூடிய காற்று, மேல செல்லக்கூடிய காற்று, கீழே செல்லக்கூடிய காற்று, இந்த காற்றினுடைய அழுத்தம் மாறுபாடாக இருந்தால்தான் அந்த டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு இடம் ஏற்படும். இப்படிதான் வந்து விமானம் மேல இருக்குது. அடுத்து இந்த போயிங் 787 விமானத்தை பொறுத்தவரை போலர் கிளாஸ் என கூறப்படுகின்ற இலக்கைகள் பயன்படுத்துறாங்க. இந்த போலர் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இதன் நன்மைகள் என்னவென்றால் தாழ்ந்த வேகத்திலும் மேல இருக்க முடியும். ஒருவேளை இந்த 2வது கட்ட ஸ்பீட்ல இருக்கும்போதே மேல இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கிளாஸ் மூலமாக எழுத முடியும். அதிக பயணிகளோடு இருக்கும் விமானம் டேக் ஆஃப் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதிக பயணிகள் 248 இருந்து 350 பயணிகள் வரையும் பயணிக்கக்கூடிய விமானத்துல இந்த மாதிரியான இலக்கைகள் தான் பயன்படுத்துவார்கள். அடுத்து லேண்ட் பண்ணும் போதும் மெதுவாக தரையிறங்க முடியும். பெரிய அளவுக்கு அச்சப்பட தேவையில்லை. விமானத்துல ஒரு வைப்ரேஷனும் கம்மியாக இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து அதிகரிப்பதுடன் அந்த டிராக்கை கட்டுப்படுது. விமானம் வந்து கீழே இறங்கக்கூடிய அந்த வேகத்தையும் இந்த இறக்கைகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இவ்வளவு வசதிகள் பெற்ற இந்த போயிங் விமானத்துல ஏற்பட்ட விபத்து, இதுக்கான காரணங்கள் என்ன, இருக்கப்படும் 3 கேள்விகள் பார்க்க போறோம். விமானம் பறந்துட்டு இருக்கு. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து போகும்போது குடியிருப்பு பகுதியில் விழுது. முக்கிய 3 பிரச்சனைகள். 600 அடி உயரத்தில் கூட சக்கரம் மறக்கப்படாமல் இருந்தது. அந்த விமானத்தினுடைய காட்சிகளை நாம் பார்த்தோம். அந்த விமானத்தினுடைய சக்கரங்கள் கீழே விழுந்தது நம்ம பார்த்தோம். பொதுவாக டேக் ஆஃப் ஆயிட்டா ஒரு விமானம் 150 அடியிலேயே சக்கரங்கள் வந்து உள்ள எழுப்பப்படும். ஆனால் 600 அடி உயரத்துல கூட சக்கரம் வந்து உள்ள எழுப்பல. அப்போ சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் இயக்கம் பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பொறுத்தவரையும் விமானத்தில் இருக்கக்கூடிய ரெக்கைகள் பின்னால் உள்ள பிளான்ஸோடு நேராக இருந்தது. அதாவது ரன்வேல எப்படி செல்ல வேண்டுமோ அதே மாதிரிதான் டேக் ஆஃப் ஆன பிறகும் வெற்றிகளாக இருந்தது. அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது மூன்றாவதாக சரி இதனால எப்படி விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது மிகவும் ஆபத்தான நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பிளாட் நேராக இருக்கும்போது விமானம் லிப்ட் ஆகிற
வள்ளுவர் அறிவிக்கும். இந்த 3 காரணங்களினால் தான் தற்போது விமான விபத்து